தோல்வி அடையறதுக்கு காதல் ஒன்றும் பரீட்சை இல்லைங்க. அது ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் ஒரு தடவை வந்துருச்சுன்னா இல்ல, இதுதான் என் முடிவு. இந்த முடிவு உங்களுக்கு வேணா சோகமா இருக்கலாம், ஆனா இந்த சோகம் கூட எனக்கு சோகமா தான் இருக்கு. நீ என்னை சேர்ந்திடும் வரையில் இதயத்தில் சுவாசங்கள் இல்லை. நீ வந்து தங்கிய நெஞ்சில் யாருக்கும் இடமே இல்லை. ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொல். எனக்கு இப்போ உன் மேல கோவலாம் இல்ல. இனிமே இப்படிதான். லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணும்ல. உனக்கு என் மேல எதுவும் கோவலாம் இல்லல்ல? அவ பாக்க எப்படி அழகா இருப்பாளா? அவ்வளவு இஷ்டம் என் மேல. நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு அவளை பாக்கணும்னு ஆசையா இருக்கு. நானும் கூட வரட்டேன். நீங்க ரெண்டு பேரும் எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். இதுல மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் யாருன்னா பாரி, பஞ்சவன் பாரிவேந்தன். பின்னாடி போவாத. உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதுல உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையா உழைச்சிக்கிட்டே இரு. வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உன் பின்னாடி. 2,000 army jawans have come to Mumbai. Amongst them is one DIA specialist. वो कौन है? Get to you. I will kill you. I'm waiting. தலைவன்கிறது நாம தேடி போற விஷயம் இல்ல, நம்ம தேடி வர விஷயம். ஒரு தடவை நம்ம கை கத்தி வந்துருச்சுன்னா ஒண்ணு காக்கும், எல்லாம் அழிக்கும். It's a do or die. போ. இந்த தடவை மிஸ். அண்ட் அந்த விஜயோட அந்த குவைட்னஸ் ஜாஸ்தி எதுவுமே பேச மாட்டாங்க. அமைதி. ஸோ ஈவன் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஈவன் செட்டில் கூட இல்லை, ஜாஸ்தி வந்து அவங்க பேசுறதோ அதெல்லாம் அவங்க வேலையை வந்து அது வந்து. ஸோ அந்த அமைதி ஜாஸ்தி வந்து இல்லை, பேசாம இருக்கிறது, அதுவும் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு டெக்னீஷியனுடைய மகன், அதனாலதான் அவர்கிட்ட பணிவு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஃபேன்ஸ் அதிகம் இருக்கு, அப்புறம் வந்து மாஸ் அதிகம். பர்டிகுலரா இந்த கேர்ள்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஜாஸ்தி எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் வந்து குறிப்பா விஜய் சார் வந்து ஒரு அண்ணன் மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப சப்போஸ் ஒரு லவர் பாய் அந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கிறவங்க வந்துகிட்டே இருப்பாங்க, சீசன் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு பிரதர் மாதிரி நினைக்கிற ஒரு ஹீரோ அப்படின்னா அந்த ஹீரோக்கு என்ன பெரிய பிளஸ்னா, லைஃப் லாங் வந்து நம்ம பிரதரை வந்து ஒரு 6 மந்த்துக்கு ஒரு தடவை 1 இயருக்கு ஒரு தடவை மாற்ற மாட்டோம். ஸோ பிரதருங்கிறவங்க உள்ள போய் பதிஞ்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து விஜய் சாருக்கு இருக்கு. பிளஸ் மாஸ் ஹீரோ. டைமிங், அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல், அவரோட கெரியர்ல போயிட்டு இருக்கிறார் இல்லையா, அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற கூட பழகுற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நண்பன் படம் பார்த்துட்டு SMS அனுப்பிச்சேன்.
ரொம்ப பிடிச்சிருந்தது, உன்னோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது SMS அனுப்பிச்சேன். அவரும் தேங்க்யூண்ணா அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பிச்சாரு. சினிமா வாழ்க்கையில நிறைய நடிகர்கள், நிறைய நகைச்சுவை நடிகர்கள், நல்ல இயக்குனர்கள், மனிதர்கள் பணக்காரனானதும் பேர் அடைஞ்சதும் நான் பார்த்திருக்கேன். அந்த பேரும் புகழும் வந்த உடனே மாறி இருக்கிறத பார்த்திருக்கேன். பட் விஜய் மனுஷனாவே இருக்காரு. எனக்கு வந்து who do you think is the big actor today, popular actor today? நான் அது நிறைய நடிகர்களோட பேசியிருக்கேன். நடிகர்கள் இதை நான் வந்து பல நடிகர்கள் இதை தப்பா எடுத்துக்க கூடாது, ஏனென்றால் இது பெருமை கொடுக்க வேண்டிய விஷயம், உண்மையை ஒத்துக்க வேண்டிய விஷயம். I think you are the next superstar. விஜய் சார் ரொம்ப பெருந்தன்மையா ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு. அது ஒரு பெருந்தன்மையை தான் குறிக்கும். ஒரு பெட்டர் பெர்ஃபார்மர் அப்படின்னு அவர் சொன்னது அவருடைய பெருந்தன்மையை குறிக்கும். அவர் என்னோடய ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட், என்னோடய 2 ஜெனரேஷன் சீனியர் ஆக்டர் அவர். ஸோ என்ன சொல்ற, அவர்கிட்ட இருந்து வர்றது ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்டா. அவர் எப்படி சொல்லியிருந்தாலும் அதை நான் காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க இந்த கிரிட்டிசிசம், இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா நாங்க இது பண்றோம். விஜய் பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும். ஒரு நாளிதழ் ஒரு பர்டிகுலர் மேகசின் வந்து இந்த மூஞ்சியெல்லாம் வந்து காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு எழுதுனாங்க. உண்மையிலேயே சொல்றேன், அதெல்லாம் தாண்டி வந்து விஜய் வந்து ஒன்லி த்ரூ சைலன்ஸ் ஹி ப்ரூவ்ட் எவ்ரிவன் ராங். நாட்டுக்கென்றே தன்னை கொடுத்த வீரம், ஆடை மட்டும் வந்து வீடு சேரும் அப்பெருமை போ இவ்வுலகிலே வேறிருக்குமா? இது பத்ரி, அது எங்களுக்கு சொல்லலாம்ல. பத்ரி யாரு? விஜய். இளைய தளபதி விஜய் தான் நீங்க கூப்பிட்டு இருக்கீங்களா? சரி, நாங்க சொல்லிடுறோம் அவர்கிட்ட. ஆமா, ஓகேவா? ஓகே பத்ரி. அவருடைய பேர் தான் சொல்லிட்டே இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இந்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். മണി മുതൽ തിരുവനന്തപുരത്തെ തിയേറ്ററുകൾ വിജയ് ഫാൻസ് കൈയടക്കി. നഗരത്തിലും തിയേറ്ററുകൾക്ക് മുന്നിലും ഫ്ലക്സ് ബോർഡുകൾ നിറഞ്ഞു. രാത്രി 8 മണിയോടെ റിലീസിംഗ് സെന്ററുകൾക്ക് മുന്നിൽ വൻ ക്യൂ പ്രത്യക്ഷപ്പെട്ടു. ആരാധകരുടെ ആവേശം അതിരുകടക്കാതെ കാക്കാൻ പോലീസുകാർ നന്നായി പണിപ്പെട്ടു. അർദ്ധരാത്രി 1 മണിക്ക് തുടങ്ങാനിരുന്ന ആദ്യ ഷോ സാങ്കേതിക കാരണങ്ങളാൽ മാറ്റിവെച്ചു. ആടിയും പാടിയും തിയേറ്ററുകൾക്ക് മുന്നിൽ ദീപാവലി ആഘോഷിച്ചും നേരം പുലരുവോളം അവർ കാത്തിരുന്നു. ആരാധകരുടെ വാനോളമുയർന്ന പ്രതീക്ഷകൾ സഫലമാക്കി 4 മണിയോടെ ഇളയ ദളപതിയുടെ അവതാരം. കേരളത്തിൽ ഒരു സിനിമയ്ക്കും ലഭിക്കാത്ത സ്വീകരണമാണ് ആരാധകർ തുപ്പാക്കിക്ക് ഒരുക്കിയിരുന്നത്. മലയാളി പ്രേക്ഷകർ ഒരു തമിഴ് സിനിമയ്ക്ക് നൽകിയ വരവേൽപ്പ് അമ്പരപ്പിക്കുന്നതാണെന്ന് ശ്രീപത്മനാഭ തിയേറ്റർ ഉടമ സമയം വെളുപ്പിന് 5 മണി. ഒരു രാത്രി മുഴുവൻ ഉറക്കമൊഴിഞ്ഞിട്ടും കുറയാത്ത ആവേശവുമായി ഇളയ ദളപതിക്കൊപ്പം ദീപാവലി ആഘോഷിക്കുകയാണ് ഈ ആരാധകർ. ക്യാമറാമാൻ ബിനീഷ് പുന്നപ്പുറയ്ക്കൊപ്പം VB അരുൺ, തിരുവനന്തപുരം, ഇന്ത്യ വിഷൻ. தலைவா, you are great. எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க.